ஆமாண்டா, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னதான் உன் கதை? பதட்டமா இருக்க, ஃபோன் நோண்டிட்டே இருக்க, ஆனா உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கே, என்ன விஷயம்? இன்னும் கூட கேட்கணும்னு நினைச்சேன். இந்த 2 நாள் என்ன மேடம் தனியாவே இல்ல? அவங்கள ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. யார் கூடனாவே இருக்கியே, என்ன காரணம்? ஃபோன் வந்து லாவண்யாக்கும் பிரகதிக்கும் பேசுறாங்க. கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன், 2 பேருமே எடுக்க மாட்றாளுங்க. யாராவது ஒருத்தி எடுப்பாளுங்கன்னு பாக்குறேன், எடுக்க மாட்றாளுங்க. பதட்டம் இல்ல, ஒரு மாதிரி இருக்கிறது இந்த ட்ரெஸ்ஸுக்காக. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டீங்க? அவங்கள அவாய்ட் பண்றது. 2 நாளா வேற அவரை கொஞ்சம் ஓட்டிட்டேன். அதுக்கு மேல இந்த பிராங்க் இதெல்லாம் சேர்த்து நான் தனியா மாட்டினா அவர் எப்படி வச்சு செய்வாருன்னு உங்களுக்கே தெரியும். அதனால அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக தான் யார் கூடனா இருக்க. ஏன் சிவா கூட கூட இருந்துடுறேன், ஆனா அவர்கிட்ட தனியா மாட்டக்கூடாது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் லைட்டா அவங்க ஃப்ரெண்ட நினைச்சு பயம்தான். இப்ப நீங்க கேட்டோடதான் எனக்கு இன்னொன்னு சொல்லணும்னு தோணுது. நேத்து பதட்டத்துல அவனுக்கிட்ட உங்களை நிறைய வாட்டி அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க கவனிக்கவே இல்லை. நானே அதை காலையில தான் யோசிச்சேன். பேக் எங்கன்னு கேட்கும்போது அண்ணி எடுத்துட்டு வராங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுருக்கேன். அவனுங்க அதை நோட்டட் பண்ணானுங்களா இல்ல பண்ணிட்டு பண்ணாம இருக்கானுங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் கூப்பிட்டேன். ஏய், ஆமால, பெட்ரூம்ல நீ கூப்பிட்டதானே, நானும் அதை மறந்துட்டேன் பாரு. அவங்க மேல இருந்த அந்த கோவத்துல அப்ப நான் அதை கவனிக்கல. எங்க அண்ணன் நோட் பண்ணிருப்பாராம். உங்க அண்ணன் தான், தப்பா நினைக்காத, அவன் கொஞ்சம் டியூப்லைட், அதெல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டான். அப்ப தெரிஞ்சிருக்காதுல்ல, அது போதும். அதுதான் பயமா இருந்துச்சு. ஐயோ கூப்பிட்டுட்டோமே, என்ன இப்படி உளறிட்டோமேன்ட்டு. இனிமேல் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். பேசாம நம்ம அண்ணி அப்படின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா உங்களை நான் ஏன் கூப்பிட்டுடவா? ஓ, ஏ ஃபார் அண்ணியா? ஆமா, அப்ப பிரச்சனை இருக்காதுல்ல. ஏன்னா ஏதாவது ஒரு பதட்டத்தை இது மாதிரி உளறிட்டேன்னா அதனால வேண்டாம். இந்த ஏவே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஏ ஓகே ஓகேங்க. டேய் மச்சான், அமைதியா இரு. அமைதியா உள்ள போவோம். அவங்க என்ன பண்றாங்க நான் பார்க்கணும். தயவுசெய்து அமைதியா வா. டேய் ஏன்டா, ஏன் அப்படி சொல்ற? அமைதியா வர சொல்லி. இல்லடா மச்சான், அவங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறாங்க. அவங்களுக்குலாம் நிறைய ரகசியம் இருக்குடா. அது நம்ம அமைதியா போய் கதவு திறந்து அமைதியா நிப்போம் கதவு கிட்ட. அப்பதான் அது என்னன்னு தெரியும். அதனால அமைதியா வாடா. அவங்க 2 பேரும் ரகசியம் எனக்கு தெரிஞ்சே ஆகும். தேவையாடா? ஆமாண்டா மாப்பிள்ள, அது தேவை. நம்மளை பத்தின கூட ஏதாவது இருக்கலாம், அதனால அது எனக்கு தேவை. அப்ப சரி, வா அமைதியாவே போலாம். ஆமாண்டா, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் நைட் ட்ரெஸ்க்கு பயப்பட்ட? உனக்கு இது முன்ன பின்ன போட்டு பழக்கம் இல்லையா? அப்படிலாம் இல்ல. அங்க இதைதான் போட்டு தெரிவேன். அங்க என் யூஸ்வல் ட்ரெஸ்ஸே இதுதான் வீட்ல. ஆனா இங்க ஏதாவது ரூல்ஸ் இருக்கே. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நான் இதெல்லாம் போட்டா பிடிக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சுடிதார் இதெல்லாம் போடக்கூடாது. வெறும் தாவணி தான் போடணும். அதனாலதான் அவர் ஏதாவது திட்டுவாரா கோச்சிப்பாரா என்னன்ற யோசனை, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படி? அதெல்லாம் தெரியல. அவருக்கு தாவணி தான் போடணுமா, அதான். ஆனா அங்க நான் யூஸ்வலா இதான் போடுவேன். இதான் கம்ஃபர்ட். ஒரு மாதிரி நைட்டு தூங்கும் போது யாரு சுடிதார் தாவணிலாம் போட்டு தூங்குவா? இது போட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆனா அந்த கம்ஃபர்ட்ஸும் எனக்கு இந்த வீட்ல கிடையாது. என்கிட்ட பேசிட்டே இருந்தாலும் கை வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதெல்லாம் வேலை செஞ்சிடும். என்ன வேலை பார்த்தாலும் இன்னொரு வேலை கூட சேர்ந்து நாங்க பார்த்துடுவோம். அதனால கை வேலை செஞ்சுட்டே இருக்கும். இப்ப வேலை செய்யறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவளுக்கு போன் எடுக்க மாட்டாளுங்க, என்னன்னே தெரியல. மெசேஜும் பண்ணிட்டேன், மெசேஜும் பார்க்கல. போன் எடுக்க மாட்டாளுங்க. ஏன், அப்படி என்ன விஷயம்? அவங்க கிட்ட உடனே சொல்லி ஆகணுன்ற மாதிரி. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வீராவை பத்தி கேட்கணும். அவன் சாப்பிட்டானா, மாத்திரை போட்டானா அப்படின்ட்டு. இன்னொன்னு, ஒரு விஷயம் சொல்லணும், அதை பத்தியும் கேட்கணும், விசாரிக்கணும். அதான். அப்படி என்ன ரகசியமான விஷயம் எனக்கு தெரியாம? உங்களுக்கு தெரியாம ரகசியம் அவங்க கிட்ட சொல்லும்போது உங்ககிட்டயும் சேர்த்து சொல்லிடுவேன். எதுக்கு ஒவ்வொரு வாட்டி தனித்தனியா சொல்லணும் அப்படின்ட்டு. அப்ப நீங்களே கேட்க போறீங்க. அதனால 3 பேருக்கும் ஒன்னா சொல்லலான்னு தான், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஓகே ஓகே. அப்ப வேற யாருன்னா பண்ணி ஃபர்ஸ்ட் வீரா கிட்ட பேச வேண்டியதானே? பசங்க இருக்காங்க, போட்டா எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க தான்.
அதுக்கப்புறம் இவளுக்கு 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுப்பாளுங்கல்ல. ஓ அப்ப நாங்க முக்கியம் இல்ல அப்படி இப்படின்னு சண்டை போடுவாளுங்க. அவளுக்கு 2 பேருக்குள்ள ஒருத்திக்கு பண்ணாலே இன்னொருத்தி மூஞ்சி தூக்கி வச்சுப்பா. இதுல அவளுங்களை விட்டுட்டு போனேன்னு யோசிச்சு பாருங்க என் நிலைமைய. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம் போல. ரொம்ப ரொம்ப எப்பவுமே இந்த 2 பேரும் என் லைஃப்ல 2 பேர் நின்னு நடுவுல நிக்க வச்சு நானா நீன்னு வெறுப்பேத்துறாங்கல்ல. அது என்ன ரொம்ப டயர்ட் ஆக்கிடுது. என்ன பண்றது? புரியுதுடா, புரியுது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வழியா கால் வந்துடுச்சு போல. இல்ல, இது உங்க நாட்டோட நம்பரா இருக்கு. சரி, பேசு. இல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் நம்பர் கொடுத்த மாதிரி அவங்களும் அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க. எல்லார் நம்பரும் நான் சேவ் பண்ணிட்டேன். ஆனா ஒரு நம்பரா வருதா, எனக்கு யார் பண்ண போறா அப்படின்னு யோசிக்கிறேன். அட்டன் பண்ணுமான்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல, யாராவது வேற நம்பர்ல கூட பண்ணலாம்ல. அட்டன் பண்ணு. ஏதாவது பிரச்சனைன்னு பாத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு, பேசுறதுல என்ன, பேசு. ஸ்பீக்கர்ல போடு, பாப்போம் என்ன கதைன்னு. இந்த வீட்ல எப்பவுமே என் ஃபோன் ஸ்பீக்கர்ல தானே. ஹலோ, உஸ்தஸ். என்ன சொல்லும், எப்படி இருக்க? என்னடா என்னாச்சு, ஏன்? இல்ல, அது வந்து ஏய் செல்லம், உனக்கு தெரியும் இது நான் தான்ட்டு. என்னை நீ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருப்ப. ஒழுங்கா பேசிடு. இல்ல நேர்ல வந்துதான் நான் பேசணும்னா நான் ரெடி. போன்ல பேசுறியா இல்ல நம்ம நேர்ல மீட் பண்ணி பேசலாமா? டேய் என்னடா எவனோ ஒருத்தவங்கள செல்லம் கூப்பிடுறான். டேய் அமைதியா இரு, எந்த ரத்தம் பண்ணாத. அமைதியா இருங்க. அவன் என்னதான் பேசுறான்னு பார்ப்போம். அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாரு. அதுக்கப்புறம் போகும்போது அவங்க சொல்றாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் நீ தயவு செஞ்சு எதுவும் காட்டி கொடுக்காது. சரிடா. இன்னொரு வாட்டி என்ன செல்லோன்னு கூப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். யார் நீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு என்ன செல்லோன்னு கூப்பிடுறீங்க? அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. ஓ, அப்ப என் செல்லத்துக்கு நான் யாருன்னு தெரியாது. எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. போனை வைக்கிறீங்களா? ஓ, என்னை யாருன்னு தெரியாது. என்ன முன்ன பின்ன பார்த்தது இல்ல, அப்படிதானே? சரி. அப்புறம் ஏன் என்ன செமினார்ல பார்த்ததுக்கு அப்புறம் என் செல்லம் பிச்சுக்கிட்டு ஓடி வந்துச்சு? இருந்து ஃபேஸ் பண்ணிருக்கலாமே. தயவு செஞ்சு இந்த செல்லன்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாயை உடைச்சிடுவேன். என்ன செல்லன்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் செமினார்ல இருந்து பிச்சுக்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு வேலை இருந்துச்சு வந்தேன். புரிஞ்சுதா? சோ நீங்க என்ன செல்லம்ல கூப்பிட தேவையில்லை. அதுக்கெல்லாம் எனக்கு ஆள் இருக்கு. புரிஞ்சுதா? செல்லம், சரி. நீ இப்ப டென்ஷன் ஆகுற. என் செல்லத்தை நான் மூட் அவுட் பண்ண விரும்பல. அதனால இப்ப நான் செல்லம்னு கூப்பிடல. நம்ம நார்மலா பேசலாம். ஓகேவா? நீங்க இங்க வந்தது எதுக்காக? செமினார் அட்டன் பண்ண தானே? அப்புறம் அந்த செமினாரை பாதியில விட்டுட்டு போக வேண்டிய காரணம் என்ன? என்ன பார்த்ததுனால தானே? அப்போ என்ன பார்த்ததுனால நீங்க செமினாரை விட்டு வரல அதானே சொல்ல வரீங்க? என் புருஷன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதனால நான் இங்க வந்து கிளம்பி வந்தேன். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. நான் என்ன நோட்டீஸ் போர்ட்லயா போட முடியும்? என் புருஷன் மெசேஜ் பண்ணது அது எனக்கு பர்சனலா தானே அனுப்புவாரு. அதை பார்த்ததுனால நான் கிளம்பி வந்தேன். புரிஞ்சுதா? யாரை பார்த்துக்கிட்டோ பிச்சுக்கிட்டு வரணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. யாரை பார்த்தா எனக்கு பயம் இல்ல. தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பார், அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். பல வாட்டி சொல்லிட்டேன். அவனை புருஷன் புருஷன் ஒரு வாட்டி சொன்னேன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு புரியல. உங்களுக்கு கோவம் வந்தா என்ன, வருத்தம் வந்தா எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன வந்தா எனக்கு என்ன? அவரு என் புருஷன். என் புருஷனை நான் என் புருஷன் 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 புருஷன்னு தான் சொல்லுவேன். போதுமா? அதுல உங்களுக்கு இரிட்டேட் ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் அத பத்தி கவலைப்படவும் தயாரா இல்ல. புரிஞ்சுதா? இது உங்க மண்டையில நல்லா நல்லா ஏத்திக்கோங்க. நான் உனக்கு எவ்வளவு ஆசாசியா ஃபோன் பண்றேன். நீ ஏன் இப்படி மூட் அவுட் பண்ற? நீ ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்ற? நீங்க ஆசையா பண்ணா என்ன, கோவமா பண்ணா என்ன, வருத்தமா பண்ணா என்ன, நீங்க யாரு எனக்கு? என் லைஃப்ல நீங்க யாருமே கிடையாது. ஓகேவா? உங்களை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. தேவையில்லாத விஷயத்த பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. யோசிக்க தயாராவும் இல்ல. புரிஞ்சுதா? ஒரு பொண்ணுக்கு நைட்ல ஃபோன் பண்றோமேன்ற காமன் சென்ஸ் இல்ல? அறிவில்லையா உங்களுக்கு? எந்த நேரத்துல ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு கூட தெரியாதா? நீ தூங்குற டைம் அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? நான் என் ஆளுக்கு எப்ப வேணாலும் பண்ணுவேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணுவேன். அது என் இஷ்டம். ஓகேவா? அதெல்லாம் நான் யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் என்ன வேணா பண்ணுவேன் நைட்ல. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல பண்றதை நிறுத்துங்க. அதை விட எனக்கு பண்றதை முதல்ல நிறுத்துங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு போனை கட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளவுதான். சரி, நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். எனக்கு அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
அதனால நான் சொல்லவும் தயாரா இல்லை. நீங்க யார் எனக்கு? உங்களுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? போனை வச்சுட்டு கிளம்புறீங்களா இல்ல நானே கட் பண்ணவா? நீ என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீன்னா அத்தோட நான் வச்சிடுவேன். ஆனா அதை தாண்டி நீ சொல்லாம கட் பண்ணினா நான் என்ன வேணா பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். என் கேரக்டர் உனக்கு தெரியும்ல. ஒழுங்கா பதில் சொல்றியா இல்லையா சொல்லு. ஓகே, அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பதில் சொல்ல ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நான் என் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எல்லார்கிட்டயும் செமினாருக்கு வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் செமினாருக்கு வந்தீங்க? எனக்கு புரியல. இப்போ நீ இந்த செமினார் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம். அப்படி என்ன உனக்கு இங்க வரணும்? எனக்கு தெரியல. அப்படி ஒன்னும் உனக்கு இந்த செமினார் தேவையில்லை. ஏன் நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற? நீ போமாட்டேன்னு சொன்னதுனால நான் கான்பிடென்ட்டா இந்த செமினார் பத்தி யோசிக்காம இருந்துட்டேன். தெரியுமா? அதனால இதை பத்தி அப்ளைவும் பண்ணல. திடீர்னு பார்த்தா நீ இங்க வந்து நிக்கிற. அதனால இப்ப எனக்கு எவ்வளவு வேலை தெரியுமா? இதுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி வந்தது எனக்கு எவ்வளவு வேலை வச்சுட்டு தெரியுமா? நீ எங்க போனேனே தெரியாம தலை பிச்சுக்கிட்ட. தெரிஞ்சுக்கோ. இங்கதான் வந்தேன்னு தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இனி எப்படி கஷ்டப்படுத்துற? எனக்கு இவ்வளவு தேவையா இந்த வெறுப்பேத்தாத இனிமேல் நீங்க சொல்லிட்டேன். எனக்கு புரியல. நான் செமினாருக்கு வருவேன், வராம போவேன். அது என் பர்சனல். பத்தாததுக்கு அதை நான் உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? என் முடிவுன்றது எனக்கு எப்ப வேணா மாறும். எனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்வேன். என் லைஃப் எனக்கு என்ன தோணுதோ, எந்த நிமிஷம் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நான் பண்ணுவேன். அதை நான் மூணாவது மனுஷன் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, இன்னொரு கேள்வி. நான் செமினாருக்கு வந்து உங்களுக்கு யார் சொன்னது? நான் செமினாருக்கே வரலையே. நான் என் புருஷன் கூட இருக்க வந்தேன். என் புருஷன் கூட மட்டும் இருக்கதா வந்தேன். புரிஞ்சுதா? செமினார் வந்து போர் அடிக்குதுன்றதுனால நடுவில் சும்மா நான் தான் கேட்டேன், போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். எனக்கு அதுவும் போர் அடிச்சுட்டு திருப்பி நான் என் புருஷன்கிட்டே வந்துட்டேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சோ நான் வந்தது என் புருஷனை பார்க்க, செமினாருக்கு இல்ல. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி அவனை புருஷன் 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 சொன்னீங்கன்னா எனக்கு கோபம் ஏறுது. சொல்லிட்டா அவன் புருஷன் இல்ல, அவன் புருஷன் இல்ல. புரிஞ்சுதா? என் புருஷனை நான் புருஷன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சும்மா ஃபோன் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. என் புருஷனை நான் புருஷன் தான் சொல்ல முடியும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சந்தேகம். நீ புருஷன் புருஷன் சொல்றீ, அவன் தானே உன்னை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனா? அவன் தானே நீ தேவையில்லைன்னு உன்னை விட்டு போனா? அப்புறம் அவனை பக்கம் வந்திருக்கன்ற? என் புருஷன் தானே பண்ணாரு. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது எங்க பர்சனல். அவர் என்ன வேணா பண்ணிட்டோம். போதுமா? புரியல. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. அவரு என் புருஷன். புரியுதா? அவருக்கு தான் நான் சொந்தமானவ. புரிஞ்சுதா? அதனால என்ன அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். புரிஞ்சுதா? அதனால ஆக்சிடென்ட்டும் பண்ணலாம். என்ன வேணா பண்ணலாம்னு உரிமை இருக்கு அவருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணவும் உரிமை இருக்கு. போதுமா இந்த விளக்கம்? இதை தாண்டி ஏதாவது விளக்கம் தேவைப்படுதா உங்களுக்கு? அவர் என்ன ஆக்சிடென்ட் பண்ணாருன்னா அதுக்கு அவருக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? அது எங்க 2 பேர் பஞ்சாயத்து. அதை நாங்க எப்படி வேணா தீர்த்துப்போம். ஓகேவா? அதுல 3வது மனுஷனான நீங்க ஏன் தலையிடுறீங்க? உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு புரியல. இது எங்களோட பர்சனல். நாங்க அடிச்சுப்போம், புடிச்சுப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம். புரிஞ்சுதா? அதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? அவ்வளவுதான் என் கேள்வி. நிச்சயமாவே என் பொண்டாட்டி பாவம்டா. எல்லாரும் அதை வச்சு அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க பாரு. ஒவ்வொருத்தனும் அதை பத்தி பேசியே அவளை குடும்பத்திருக்கானுங்கல்ல. சாரி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இப்ப புரியுதுடா அவன் ஏன் 2 மாசம் நம்ம மேல அவ்வளவு காண்டா இருந்தான்ட்டு. தப்பே இல்ல. நம்மளா இருந்தா 1 வருஷம் கூட பேசிருக்க மாட்டோம். அவளா இருக்கும்போது நம்மள மன்னிச்சிருக்கா. இவ்வளவு வெறுப்பேத்துனா எவன் தாண்டா மன்னிப்பான்? நிஜமாவே அவன் நம்மள மன்னிச்சது பெரிய விஷயம் தான். அது என்னவோ உண்மைதான். வேற யாராவது இருந்தா நம்மள மன்னிச்சிருக்க கூட மாட்டாங்க. அவ அதை அதுக்கப்புறம் பெருசாவும் எடுத்துக்கல. அதை பத்தி விளக்கமாவும் கேட்க தயாரில்ல. அதெல்லாம் நம்ம தான் டார்ச்சர் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஆமாண்டா ஆமா. எல்லா முட்டாள்தனமும் நாம தான் பண்ணிருக்கோம், என் பொண்டாட்டி சொல்ற மாதிரி. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த ஆக்சிடென்ட் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது அது வந்து அது அது எப்படின்னா தெரிஞ்சுட்டு போட்டோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தயவுசெய்து போனை வைக்கிறீங்களா? நீங்க இன்னும் கொஞ்சம் போன் பேசுனீங்கன்னா நான் காண்டாயிடுவேன். கட் பண்ணிடுங்க நீங்களே. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சவா, எங்க இருந்து தான்ப்பா இவங்க எல்லாம் எனக்கு முளைக்கிறாங்க. எனக்கு கடுப்பேத்துறானுங்க, வெறுப்பேத்துறானுங்க. இந்த ஒரு ஆக்சிடென்ட்டை வச்சு அவன் என்னை வச்சு செய்யறான் பாருங்க. இரிட்டேட் ஆகுது. ஒரு உருட்டு கட்டை மட்டும் கிடைச்சதுன்னு வைங்களேன், இவங்க எல்லாரையும் துரத்தி 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 அடிப்பேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? நம்ம வீட்ல கூட எனக்கு யார் ஆக்சிடென்ட் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. தாத்தா அம்மாவை தவிர்த்து. மத்தபடி யாரோ மோதினாங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா என் காலேஜ் ஃபுல்லா
இவங்க தான் மோதினாங்கன்னு தெரியும். அது எப்படி தெரிஞ்சது, யார் மூலமா தெரிஞ்சது, எப்படி பரவுச்சு, நிச்சயமாவே எனக்கு தெரியல. அவன் பண்ண டார்ச்சர் இருக்கு இந்த 2 மாசம், நரகம் பெட்டரா தோணுச்சு எனக்கு. அதனாலதான் இவங்க பக்கம் நியாயம் இருக்குமா இருக்காதா, எதுவுமே யோசிக்கணும்னு தோணல. இவங்க பக்கம் யோசிச்ச ஒரே ஆள் எங்க மாமா தான். ஆனா அவனையே அவங்களுக்கு பிடிக்காது. இதான் இவங்க லட்சணம். வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கு வேற என்ன சொல்றது? பா, நரக வாழ்க்கை அது. அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு முடியல. இவன் யாருடா? இவன் என்ன, இவனுக்கு என்ன பிரச்சனையா? இவனை நான் என்னன்னு சொல்றது? இவன் ஒரு பெரிய பெரிய சைக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும் இவனை பத்தி. இவனுக்கு வேற பேர் எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிருக்கான். இவன் பண்ண டார்ச்சர் இருக்கே பா. அவன் பண்ண டார்ச்சர்ல அவங்க வீட்டுல போய் மிரட்டிட்டு நிஜமாவே வந்தேன். அவங்க வீட்லயே போய் நான் மிரட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நிஜமாவே அவன் அடங்கிதான் இருந்தான். அவன் அவ்வளவு பிரச்சனை பண்ணி நான் மிரட்டிட்டு வந்து, அவன் என்ன பார்த்தானா பாக்கலையான்லாம் எனக்கு தெரியாது. இல்ல என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டானா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணல, என்கிட்ட வந்து பேசல. அதனால நிம்மதியா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, திருப்பியும் அவன் டார்ச்சர் ஆரம்பிச்சிடுச்சு. அதான் சொல்றேன், இந்த ஒரு ஆக்சிடென்ட் என்ன ரொம்ப வச்சு செஞ்சிடுச்சு. சபா முடியல, முடியல. அச்சோ, இப்ப யார் கால் பண்றா? பதற வேண்டாம், பிரதற வேண்டாம். பிரகதி தான் பண்றா. ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மேடம், நான் ஒருத்தி இருக்கேன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு கேரக்டரே மறந்துட்டீங்களா? இல்ல உங்க ஆள் கூட ரொம்ப பிஸியா இருக்கீங்களா எங்களை கைட்டி விட்டுட்டு? பிச்சிடுவேண்டி, பிச்சிடுவேன். ஆள் கூட சுத்துறது நானா? நீதான் ஆள் கூட ரொம்ப பிஸியா இருக்க. நான் பிஸியா இருக்கேன், நீ வந்து பார்த்த. நீங்க வீரா கிட்ட பேசுவீங்க, லாவண்யா கிட்ட பேசுவீங்க, ஏன் ரகு சார் கிட்ட கூட பேசுவீங்க. என் கூட பேசதான் உங்களுக்கு டைம் இருக்காது. நான் என்னமா பண்ணிட்டோம்? இவங்க எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க, நான் தானே உங்களுக்கு வேண்டாதவளா இருக்கேன். கொன்றுவேன். இதெல்லாம் ஒரு கதைன்னு எடுத்தேன்னு வை, பிச்சிடுவேன். சீரியஸா சொல்றேன், நான் அவளுக்கு ஒரு வாட்டி கூட பண்ணல. அவ தான் பண்ணா. வீரா அழுதான், அப்புறம் வீராக்காக அப்படின்னு அவ தாண்டி பண்ணா. ஒரு வாட்டி கூட நான் ஃபோன் பண்ணல. புரிஞ்சுக்கோ. நீங்க பண்ணீங்கன்னா நான் எடுப்பேன், என்னால பண்ண முடியல, அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? சும்மா. ஆனா இதுல ரகுவ சேர்த்து கோத்து விட்ட பத்தியா? அதை கோத்து விட்டதே அவதான். கொன்றுவேன் உன்னை இத பத்தி எல்லாம் பேசுனீங்கன்னா இங்க. சாப்பிட்டியாடி? என்னடி பண்ற? எனக்கு புரியல மேடம், அப்படி என்ன வெட்டி முறிச்சீங்கன்ட்டு இவ்வளோ டயர்டா பேசுறீங்க? இல்லடி, செமினார் போயிட்டு வர தாண்டி டயர்டா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏய், உன் ரியாக்ஷனை பார்த்தா செமினார் டயர்ட் மாதிரி தெரியலையே. வேற என்னமோ என்னமோ இருக்கும் போல இருக்கே. வேண்டாம், பிச்சிடுவேன் பிச்சி. நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த வீட்ல என் போன் வந்து ஸ்பீக்கர்ல இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. என்ன பேச முடியுமோ அதை மொட்டை பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. தயவு செஞ்சு என்னை எதெல்லாம் கோத்து விட்டு என் மானத்தை வாங்கி விட்டுடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், என்னை வச்சு செய்யற மாதிரி பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன், யாராவது வந்தா தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? நான் உஷாராயிடுறேன். அதே மாதிரி ஸ்பீக்கர்ல இருக்கு, லாவண்யா கிட்ட அதை சொல்லிடு, புரிஞ்சுக்கோங்க. சரி, லாவண்யா எங்க? அவகிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அவ? ஓ, அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்வீங்க, என்கிட்ட சொல்ல எதுவுமே இல்ல. ஏய், தனித்தனியா சொன்னோம், ஒன்னா சொல்லிடுறேன். அதுக்காக தாண்டி அவளையும் கேட்டேன். 2 பேரும் ஸ்பீக்கர்ல தானே கேட்க போறீங்க, ஒன்னா சொல்றேன். எங்க அவ? அத வந்துட்டு இருக்கா, உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க மேடம், வெயிட் பண்ணுங்க.